அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓப்பன் மார்க்கெட் ஸ்டேட்டஸ், அதாவது லைவ் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். இப்போ மணி வந்து 10:15 ஆகுது. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 1 ஹவர் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 5ஆம் தேதி பிப்ரவரி 2024 ஓப்பன் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். ஃபார் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியினுடைய பகுதி. வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் மூமெண்ட் சார்ட். நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க 21,635 21,517 இந்த ரேஞ்சில் வந்து அவங்க வந்து அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. இந்த ரேஞ்சில் அவங்க அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. இங்கேருந்து மார்க்கெட் அவங்களுடைய டார்கெட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா, அவங்க 22,000 வரைக்கும் அவங்க கொண்டு போகலாம் அப்படின்னு இங்கே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோடைய ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது. அது 21,928 21,917 அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க பை எடுப்பாங்க. அவங்க டார்கெட் பார்த்திங்கன்னா 20,100 அந்த ரேஞ்சில் அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அது 20,100 ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அவங்க வந்து பை பொசிஷனில் இருக்காங்க. 20,100 இருக்குள்ள இன்றைக்குள்ள 26,100 டச் பண்ணிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறத பார்க்குறோம். இது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட ட்ரெண்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபின் நிஃப்டி போயிடலாம். ஓகே, ஃபின் நிஃப்டி சார்ட். ஃபின் நிஃப்டி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க 20,600 20,455 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து அவங்க டார்கெட் வந்து 20,000. ஒன்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்க வந்து மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் வைப்பாங்க. 20,000 அவங்க ரீச் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இப்போ பை சைட் போகணும் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து 20,600 மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அண்ட் தென் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட டார்கெட் வந்து 20,850 வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால மேக்ஸிமம் ஃபின் நிஃப்டியில் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் 2 பேருமே அப் ட்ரெண்டில் வச்சுருக்கிறதுனால மார்க்கெட் அப்பில் தான் மேக்ஸிமம் மூவ் ஆகும். இப்போதைக்கு மார்க்கெட் கீழே இறங்கினாலும் அது வந்து 45,588 அந்த ரேஞ்ச் டச் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே ஏறுறதான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க டார்கெட் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் 46,485 அந்த ரேஞ்சில் டார்கெட் வச்சுருக்காங்க. இது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட டார்கெட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டார்கெட். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 46,200 அந்த ரேஞ்சில் தான் பை வருவாங்க. அது அங்கே பை வந்துட்டு அவங்களோட டார்கெட் வந்து 46,791 அந்த ரேஞ்சில் வந்து அவங்க வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 2 ஹவர்ஸில் இது சைட்வேஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் பேங்க் நிஃப்டியில் பார்க்குறோம். இன்கேஸ் பேங்க் நிஃப்டி சைட்வேஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு இந்த வீக் ஃபுல்லாகவே அது சைட்வேஸ்லேயே மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம கூட டச்சில் இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.